வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எம்பசிஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சம்மரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க வந்து ஏஏ ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஏஏ பிளாட்ஃபார்மில் வந்து ஹெவியாக ஆர்என்டி போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கு அவங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அதிலலாம் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டீல் வின்ஸ் அண்ட் பைப்லைன்னு பார்க்கும்போது இவங்க வந்து எம்பசிஸ் வந்து இவங்க டிசிவிலேருந்து டீல் வின் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து 5.28 பில்லியன் யூஎஸ் டாலரா ஆமாம் யூஎஸ் டாலரில் இருக்குது. செகண்ட் கன்சிக்யூட்டிவாக இவங்க வந்து இந்த குவார்ட்டர்ஸில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ரெக்கார்டு இருக்குது. வெர்டிக்கல் பெர்ஃபார்மன்சஸ்ன்னு வரும்போது பிஎஃப்எஸ், இன்சூரன்ஸ், டிஎம்டி, அதுக்கு இதில் எல்லாத்துலேயுமே இயர் ஆன் இயர் வந்து க்ரோத் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஜியாகிரபிக் க்ரோத்னு வரும்போது யூஎஸில் வந்து 10% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இஏல வந்து 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்கு. ஸோ இப்போ இவங்க வந்து இது அப்படியே அந்த க்ரோத் ஆஸ்பெக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு நல்ல க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர், கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கல் மொமெண்டம், மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 3038ன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 2946ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூடுன்னு 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1.45 அப்படிங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது குவார்ட்டர்லின்னு வரும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இபிஎஸோடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக வரும்போது 11% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு எடுக்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 10.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 10.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய் 28 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 1.5 கோடி 24.7 இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 93.8 இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட 2.4 கூட இருக்கு. ஸோ இப்போவே இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 5 குவார்ட்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணியிருக்கிறான். 5 குவார்ட்டருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்னேட் ஆயிருந்திருக்கு, டிக்ரீஸ் ஆகிட்டு ஸ்டாக்னேட் ஆயிருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். அஸ் லாங் அஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்கும்போது ஒரு பெரிய லெவலில் தடாலடியாக கரெக்ஷன் வருமானா அது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக வரக்கூடிய சமாச்சாரம் தான். ஸோ இப்போ இவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். சப்சிக்வெண்ட் குவார்ட்டரும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 13% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 10% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 47% குறைச்சி வச்சிருக்காங்க. இப்போ எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா போன குவார்ட்டரில் 1.6 குறைச்சி வச்சுட்டு இப்போ ஒரு 47 குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 456, ஃபேர் ப்ரைஸ் 981, கரண்ட் ப்ரைஸ் 2946. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 3 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்க கரெக்ஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்ஷன் வந்தால் 2.5 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு.
அப்படி 2.5 வந்தது அப்படின்னு சொன்னாக்க என்ன பிரைஸ் கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். 2454ன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது. பார்ப்போம் நம்ம அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்களா, இல்லை கரெக்ஷன் வந்தால் அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்களா, இல்லை அதையும் கீழே எடுக்கிறாங்களா, அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 93.9, அது ஆவரேஜ் பண்ணும்போது 29.48ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போற 22.5 காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து ₹1 கூட இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது சஸ்டெயின் ஆகுமான்னா அது சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி, வீக்காக தான் இருக்கு அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். என்ன காரணம்னா குமுலேட்டிவ் ஆவரேஜ் வந்து 23.95 இருக்கு. அதை காட்டிலும் இது கிட்டத்தட்ட ஒரு 45 பைசா கம்மியாக தான் இருக்கிறதுனால எதர் அதை மேட்ச் பண்ணலாம், இல்லாட்டி அது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். ஸோ இப்போ அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் நல்லா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை காட்டிலும் அதை அவங்க அங்கேயே சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டு, இல்லாட்டி மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு கரெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கனுக்குள்ளே சுற்றிக்கிட்டு வந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு மேலேயா கீழேயாங்கிற டைரக்ஷன்ஸை முடிவு பண்ணலாம். இந்த சூழலில் இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 1395லேருந்து 1963 இது புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா, ஸோ இப்போ இவன் அதை தாண்டி ₹1000 அதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறான். சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தில் மார்க்கெட்டே கரெக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துச்சுனாக்க நம்ம இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம R1லேருந்து R3 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். R1 2322லேருந்து 2337, R1 R2 அதோட மிட் பாயிண்ட் 2596லேருந்து 2612, R2 2889லேருந்து 2907, R2 R3யோட மிட் பாயிண்ட் 3204லேருந்து 3223, R3 3542லேருந்து 3561. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் மிட் பாயிண்ட் கிட்டக்க கீழே இருந்து அப்படியே மேலே R2 வரைக்கும் க்ரோத் ஆகிருக்கிறான். அங்கனுக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறான். இன்னும் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கல, அதை கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணி நின்றுட்டு இருக்கிறான், நெக் லைனில் நின்றுட்டு இருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக அவங்க ஏற்றுறாங்களா ட்ரேடர்ஸ், இல்லாட்டி கீழே மிட் பாயிண்ட் இதோ இந்த கேண்டலோட மிட் பாயிண்ட் வரைக்கும் பாதி தூரம் வரைக்கும் அப்படியே வந்து கரெக்ஷனில் நிற்கிறாங்களா ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ இப்போ இதுதான் இப்போதைக்கான மூமெண்ட் இருக்குது. அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வரட்டும், அப்டேட் பார்த்துக்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.